Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic myopia. myopia அப்படினா நம்ம தமிழ்ல கிட்ட பார்வை அப்படி நாம சொல்லுவோம். அதாவது ஹியூமன் ஐல ஏற்படக்கூடிய 3 டிஃபெக்ட்ஸ்ல இது ஒரு டிஃபெக்ட்ஸ். அதாவது myopia, hypermetropia, presbyopia. அப்ப ஹியூமன் ஐல 3 டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். myopia, ஹைப்பர்மெட்ரோபியா, presbyopia. myopia அப்படின்னு நம்மனா கிட்ட பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அருகில் உள்ள ஒரு பொருளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். தூரத்தில் உள்ள பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிளியராக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா myopia அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா தூரத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்கலாம், கிட்ட இருக்க பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெளிவாக பார்க்க முடியாது. இத்தகைய ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்மெட்ரோபியா. அதே presbyopia அப்படிங்கிறது கிட்ட இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்க முடியாது, தூரத்தில் உள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடியாது. எல்லாமே நமக்கு கண்களால் பார்க்குறப்ப ரொம்ப மங்கலாக தெரியக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், presbyopia, விழி ஏற்பமை குறைபாடு அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ ஹியூமன் ஐயில் 3 டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொன்னோம்னா 3 குறைபாடு. அதில் ஒன்று தான் myopia, அதாவது கிட்ட பார்வை அப்போ நம்ம சொல்லுவோம். அதை இப்போ நம்ம டுடே கிளாஸில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், myopia, கிட்ட பார்வை. myopia ஆல்சோ known as short sightedness. myopia ஆல்சோ known as short sightedness. அதாவது myopia அப்படிங்கிறது கிட்ட பார்வை. அது இருக்கிறப்ப அந்த டிஃபெக்ட்ஸ் நமக்கு இருந்ததுன்னா அப்போ கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் தெளிவாக பார்க்க முடியும். அந்த தன்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட் சைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இது நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, அக்யூர்ஸ் டியூ டு த லென்த்னிங் ஆஃப் ஐபால். அக்யூர்ஸ் டியூ டு த லென்த்னிங் ஆஃப் த ஐபால். இது ஏற்படுறதுக்கு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹியூமன் பாடியில் ஏதோ ஒரு டிஃபெக்ட்ஸ்னால ஹியூமனை எஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த ஹியூமனை எஃபெக்ட் ஆகிறப்ப ஹியூமனோட ஐபாலோட சைஸ் நேரம் இன்க்ரீஸ் ஆகிரும். அதாவது ஐபாலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ ஃபோக்கஸ் முன்னாடியே விழுந்துடும். ஃபோக்கஸுங்கிறது குவிய தூரம், அப்போ முன்னாடியே இருக்கும். அப்போ முன்னாடி இருக்கிற பொருள் மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம், கிட்ட பார்வை, myopia அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க, லென்த்னிங் ஆஃப் த ஐபால். ஐபால் என்ன ஆயிரும், பெருசாகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஐபால் இன்க்ரீஸ் ஆகிரும். ஐபாலோட சைஸ் என்னவும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஏதோ ஒரு டிஃபெக்ட்ஸு அதனால் ஏற்படக்கூடிய கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் myopia அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, வித் திஸ் டிஃபெக்ட்ஸ் நியர்பை ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி. திஸ் டிஃபெக்ட்ஸ் நியர்பை ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி. அப்போ கிட்ட இருக்க பொருளை நம்மளால் என்ன பண்ண தெளிவாக பார்க்க முடியும், தூரத்தில் உள்ள பொருளை என்ன பண்ண முடியும், நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பை லென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. அப்போ தூரத்தில் உள்ள பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்ட இருக்கிற பொருளை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்டு ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பை த லென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை லென்ஸோட சைஸு, அதுக்கு இன்னொரு செகண்ட் ரீசன், இரண்டாவது காரணம் அப்போ நம்ம சொல்லலாம். முதல் காரணம் கண்ணோட ஐபால், அதாவது ஐபாலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ myopia ஃபார்ம் ஆகும். அல்லது நெக்ஸ்ட் ரீசன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, லென்ஸோட சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டாலோ அப்போ என்ன டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், myopia. அப்போ செகண்டரி ரீசன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லென்ஸோட சைஸ் என்னாகும், ரெடியூஸ் ஆகுது, குறையுது அப்படின்னால ஏற்படும். அல்லது டிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. த ஃபோக்கல் லென்த் இஸ் த ரெடியூஸ்டு ஆர் த டிஸ்டன்ஸ், the focal length eye lens is reduced or the distance between by eye lens and retina increases. அதை சொல்லியிருக்காங்க. இது தேர்ட் ரீசன். ஒருவேளை ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ அல்லது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ அங்கே என்ன டிஃபெக்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், myopia. அப்போ myopia ஃபார்ம் ஆக எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஐபால் ஒரு கண்டிஷன்ஸ்,
நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸு, தேர்டு வந்து ரெட்டினா, மூணாவது அதுலேயே மூணாவது கண்டிஷன்ஸில் எது வருது, டிஸ்டன்ஸும் வருது. அப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ்னால தான் மயோஃபியா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு the focal length of the islands. The focal length of the islands is reduced or the distance between by islands and retina increases. Hence the fair point will not be infinity. The fair point will not be infinity for such eyes and the fair point has come closer. Fair point has come closer. ஒரு அதாவது தூரத்தில் உள்ள குவிக்கக்கூடிய தன்மை, குவிய புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப அருகில் வந்துட்டாலோ அல்லது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the fair point will not be infinity, ரொம்ப தூரத்தில் இல்லாமல் கிட்ட இருந்தாலோ infinity for such eyes and the fair point has come closer, கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. due to this the image of distance object are formed before the retina. அப்போ இந்த மாதிரி பட்சத்தில் தான் நமக்கு இமேஜ் எதில் ஃபார்ம் ஆகுது, ரெட்டினா. ரெட்டினா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், விழித்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ விழித்திரையில் என்ன உருவாகும், பிம்பம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டிங் யூஸிங் எ கான்கேவ் லென்ஸ். திஸ் டிஃபெக்ட்ஸ் கேன் பி கரெக்டட் யூஸிங் எ கான்கேவ் லென்ஸ். அப்போ இந்த மாதிரி மயோஃபியா டிஃபெக்ட்ஸ் இருந்தால் நம்ம அதை க்யூர் பண்ண என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணால் அதோட என்னாவும் அந்த மயோஃபியாங்கிற டிஃபெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்ஸ் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம், கான்கேவ் லென்ஸு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸு. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த கான்கேவ் லென்ஸுக்கு என்ன இருக்குது, ஃபோக்கல் லென்த் சொல்கிறாங்க. ஆஃப் த கான்கேவ் லென்ஸு டு பி யூஸ் கம்ப்யூட்டட் as follow. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஹியூமன் ஐயில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ் அப்படின்னாவே மயோஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்பர் 1 மயோஃபியா, அது ஐபால் இன்க்ரீஸ் ஆகிறது, அல்லது லென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது, அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு அண்டு ரெட்டினா. இந்த 3 கண்டிஷன் தான் மயோஃபியா ஃபார்ம் ஆகும். இந்த மயோஃபியா ஃபார்ம் ஆகிறதுக்கு உடனே அதை க்யூர் பண்ண நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸு. என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணால் அதை என்ன பண்ணலாம், க்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கல் லென்த்துங்கிறது, அதாவது ஃபோக்கல் லென்த்துங்கிறது எங்கே விழுந்துடும், நியர்பை ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஃபோக்கல் லென்த்துங்கிறது அருகிலே விழுந்துடும். அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், மயோஃபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மயோஃபியா பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மயோஃபியா டிஃபெக்ட்ஸ், அதாவது குறைபாடு உள்ள ஒரு மனித கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மயோஃபியான்னு கொடுத்துருக்காங்க, அதாவது குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட அமைப்பு, ஹியூமனை இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரெட்டினா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன இருக்குது, லென்ஸ் இருக்குது, கிறிஸ்டல் லைன்ஸ் இருக்குது, அக்யூஸ் பாடி இருக்குது, பிட்ரஸ் பாடி இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டினா இருக்குது, பின்னாடி ஆப்டிக் நர்வ்ஸ் இருக்குது. அப்போ எல்லா ஹியூமன் ஐயோட எல்லா பார்ட்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சன்லைட் வந்து ரெட் கலரில் பாஸ் ஆகுது, கார்னியா வழியாக பாஸ் ஆகி கண்ணோட ரெட்டினோட எஜ்ஜில் போய் படாமல் முன்பகுதியிலேயே விழுந்துருது. அதாவது சன்லைட் வந்து கண்ணோட ரெட்டினா பிளேஸில் விழக்கூடிய இமேஜை இங்கே விழுந்துருது, முன்னாடியே விழுந்துருது. அப்போ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லலாம், மயோஃபியா, கெட்டப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மயோஃபியா இருக்கிற ஹியூமன் ஐயை நம்ம கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம 2 பிக்சர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட் லென்ஸ் வந்து டிஃபெக்ட் இருக்காது, ரெண்டாவது வந்து டிஃபெக்டை வந்து க்யூர் பண்ணுறது, அதாவது சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக கண்ணோட எட்ஜு, அதாவது ரெட்டினா அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மயோஃபியா இருக்கிற டிஃபெக்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அக்யூர் பண்ண டிஃபெக்ட்ஸ் வந்து டயக்ராம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மயோஃபியா அப்படிங்கிறது ஒரு டிஃபெக்ட்ஸு, அதை குணப்படுத்த நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பி, கரெக்டட் விசன் யூஸிங் எ கான்கேவ் லென்ஸு. நம்ம கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட் எ பர்சன் வித் மயோஃபியா ஐ கேன் சி அப் டு எ டிஸ்டன்ஸ் எக்ஸு. அதாவது மயோஃபியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பொருளை பார்க்குறாங்கன்னா அந்த பொருளுக்கும் அவருக்கும் உள்ள இடைப்பட்ட தொலைவு என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸ் இங்கே என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சப்போஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு சி ஆல் ஆப்ஜெக்ட் ஃபர்தர் தேன் ஹிஸ் டிஸ்டன்ஸு.
suppose that he wants to see all object further this distance. அப்போ எல்லா பொருளுக்கும் என்ன தேவை, டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி, ஒரு தூரத்தில் இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம், இன்ஃபினிட்டி சொல்லுவோம். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ரெக்யூர்டு கான்கேவ் லென்ஸ் இஸ் எஃப் ஈக்குவல் டு -x. அப்போ இந்த இடத்துல எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து, தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், குவிய தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப்னு என்னது, ஃபோக்கல் லென்த்து. -x அப்படிங்கிறது இஃப் த பர்சன் கேன் பி அப் டு எ டிஸ்டன்ஸ் அண்டு he wants to see up to a, அதாவது ஹியூமன் ஐ டிஃபெக்ட்ஸில் மயோஃபியா பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த்து, -xங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸு. அதோட ஃபார்முலா மேக் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு த டிஸ்டன்ட்லி தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ரெக்யூர்ஸ் கான்கேவ் லென்ஸு. அப்போ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அக்யூராக தெரியும். அப்போ அதுக்கு லென்ஸ் ஃபார்முலா மேக் பண்ணோம்னா எஃப் ஈக்குவல் டு XY by X minus Y. எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸு, ஒய்ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்குவோம், அந்த ஆப்ஜெக்டை குறிக்கும். அப்போ XY by -XY. இது இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் ஹியூமன் ஐ, அதாவது ஹியூமன் ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஹியூமன் ஐயில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம், 3 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று மயோஃபியா, இன்னொன்று வந்து ஹைப்பர்மெட்ரோஃபியா, இன்னொன்று வந்து ப்ரெஸ்பயோஃபியா. அப்போ 3 டிஃபெக்ட்ஸ் ஏற்படும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், மயோஃபியா டிஃபெக்ட்ஸ் தான் பார்க்குறோம். அப்போ மனித கண்ணில் ஏற்படக்கூடிய முதல் குறைபாடு என்னது, மயோஃபியா. மயோஃபியா அப்படிங்கிறது கண்ணில் ஏற்படக்கூடிய பிம்பமானது விழித்திரைக்கு செல்லாமே முன்பாகவே விழுந்துருது. அதாவது கிட்ட பாருன்னு சொல்லுவோம். அதாவது கிட்ட இருக்க பொருள் தெளிவாக தெரியும், தூரம் இருக்கிற பொருளை என்ன பண்ண முடியாது, நம்மளால் உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாகவே நம்ம ஹியூமன் ஐயோட, அதாவது கரெக்டான அக்யூரேட் டிஸ்டன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அக்யூரேட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லுவோம், 25 சென்டிமீட்டர் சொல்லுவோம். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிறது ஹியூமன் ஐயில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ் தான், செகண்ட் டைப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேர் என்ன மயோஃபியா பார்த்தோம். மயோஃபியானா நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் நைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மயோஃபியா ஏற்படுறதுக்கு காரணம் ஐ லென்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது லென்ஸ் ரெடியூஸ் ஆகலாம், அல்லது டிஸ்டன்ஸ் என்ன ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இங்கே பிக்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. மயோஃபியா ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மயோஃபியா இருக்கிற பிக்சர், டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணுது, அதாவது குறைபாடு சரி பண்ணக்கூடிய ஐதான் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கல் லென்த்துக்கு நம்ம லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம், எஃப் யூஸ் பண்ணுறோம். தெரியாத ஒரு டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு லென்ஸ் ஃபார்முலா மேக் பண்ணோம்னா இங்கே என்ன ஃபார்ம் ஆகணும், எஃப் ஈக்குவல் டு XY by X minus Y அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் சம்ஸில் வர நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹைப்பர்மெட்ரோஃபியாங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.